இந்தியாவுடன் மீண்டும் போர். கொக்கரித்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர். ஆப்கானையும் விடமாட்டார்களாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா நம்ம நாடு பாகிஸ்தான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில துல்லியமா தாக்குதல் நடத்தி பந்தாடிச்சு. ஆனாலும் கூட இன்னும் பாகிஸ்தான் திருந்தல. தொடர்ந்து நம்மள சீண்டிக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில தான் இந்தியா கூட மறுபடியும் போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா பகீர் கிளப்பி இருக்காரு பாகிஸ்தானோட ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப். போன வருஷம் ஏப்ரல் மாத கடைசியில பஹல்காம்ல நுழைஞ்சு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் 26 அப்பாவி மக்களை துப்பாக்கியால சுட்டு கொன்னாங்க. இதுக்கு நம்ம நாடு கடந்த வருஷம் மே 7ஆம் தேதி பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல நம்ம நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம்கள், ராணுவ தளம், விமான தளங்களை துல்லியமா தாக்கி அழிச்சது. அந்த அடியில அலர்ன பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கிட்ட மண்டியிட்டுச்சு. தாக்குதலை நிறுத்த சொல்லி கெஞ்சுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நாடு தாக்குதலை நிறுத்துச்சு. இருந்தாலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியல. பாகிஸ்தான் மறுபடியும் சீண்டுனா உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம நாடு எச்சரிச்சிருந்தது. ஆனாலும் கூட பாகிஸ்தான் திருந்தல. தொடர்ந்து நம்ம நாட்டை சீண்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இப்போ பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்கிறதோட நம்ம நாட்டு கூட மறுபடியும் போர் வரலாம் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இது தொடர்பா கவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தான்ல எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தி வருது. ஆப்கானிஸ்தான் மேல வான்வழி தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் தயங்காது. இதனால ஆப்கானிஸ்தான் கவனமா இருக்கணும். அதோட ஆப்கானிஸ்தான் வழியா இந்தியா பயங்கரவாதத்தை மறைமுகமா ஆதரிக்குது. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரக்கூடிய அமைப்புகளை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானை குறிவைக்கிறதுல இந்தியா, ஆப்கானிஸ்தான் அரசு அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரக்கூடிய அமைப்புகள் ஒரே நேர்கோட்டுல இருக்கு. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளோட நெருங்கின உறவுகள் இருந்தப்பவும் கூட இந்தியா இதை தொடர்ந்து மறுக்கும். இதனால தற்போதைய சூழல்ல இந்தியா கூட போர் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னாடி ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் பாகிஸ்தானை டார்கெட் பண்ணி நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் புலம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ அதையே பாகிஸ்தான் ராணுவ அமைச்சரும் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னணியிலையும் முக்கிய காரணம் இருக்கு. அதாவது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகள். 2 நாடுகள் இடையில கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேலா மோதல் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரக்கூடிய தெஹ்ரிக்-இ-தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்குள்ள குண்டுவெடிப்பு, தற்கொலை படை தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இத பாகிஸ்தானால சமாளிக்க முடியல. தெஹ்ரிக்-இ-தாலிபான்கள் உடனான மோதல்ல பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம நாட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நல்ல உறவு இருக்கு. இதனால ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானை குறிவச்சு செயல்படக்கூடிய அமைப்புகளை நம்ம நாடு இயக்கல. இத பல தடவை நம்ம நாடு உறுதியா சொல்லிடுச்சு. இருந்தாலும் கூட பாகிஸ்தானை தாக்கக்கூடிய அமைப்புகளை இந்தியா தான் இயக்கிறதா மறுபடியும் பாகிஸ்தான் புலம்பிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் விவகாரத்துல தேவையில்லாம ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நம்ம நாட்டு மேல முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் மிரட்டி இருக்காரு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் போர விரும்பாது. அதே நேரத்துல பாகிஸ்தான் வாலாட்டுனா நிச்சயமா அந்த நாட்டை பந்தாடும் அப்படிங்கறதுல துளியும் ஐயமில்லை.